புதுக்கோட்டை மாவட்டத்தில் கபடி விளையாடிய கல்லூரி மாணவர் மாரடைப்பால் மைதானத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். சக வீரர்களை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? வெண்ணிலா கபடி குழு படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போல கபடி போட்டி நடந்த மைதானத்திலேயே இளைஞர் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கபடி மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட இளைஞர் களத்திலேயே உயிரை பறிகொடுத்த சோக சம்பவத்தின் பின்னணிதான் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு அருகே உள்ள மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான யோகேஸ்வரன். இவர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் அன்னவாசல் அருகே மாங்குடியில் ஞாயிற்றுக்கிழமை கபடி போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அணி சார்பில் விளையாடிய கல்லூரி மாணவர் யோகேஸ்வரன் தங்களுடைய அணிக்காக களத்தில் இறங்கினார். அவர் கபடி பாடிச் சென்றபோது எதிரணியினர் அவரை சுற்றி வளைத்து அழுத்தி பிடித்துள்ளனர். இதையடுத்து மைதானத்தை விட்டு வெளியேறிய அவர் தனது அடுத்த முறைக்காக காத்திருந்தார். சிறிது நேரத்திற்குள் அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து நெஞ்சை அடைத்துள்ளது. சக வீரர்கள் கவனிப்பதற்குள் யோகேஸ்வரன் திடீரென நெஞ்சை பிடித்துக்கொண்டு மைதானத்திலேயே மயங்கி விழுந்தார். பதறிப்போன சக விளையாட்டு வீரர்கள் அவரை உடனடியாக மீட்டு அன்னவாசல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கபடி வீரர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்டு சக விளையாட்டு வீரர்கள் கதறி எழுந்தனர். இதையடுத்து கபடி போட்டி ரத்து செய்யப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற அன்னவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அனுமதியின்றி கபடி போட்டி நடத்திய மாங்குடியைச் சேர்ந்த அராபுதீன், ரியாஸ்கான், ஆண்டனி, பழனி பாரதி, பஷீர் அலி ஆகிய 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். களத்திலேயே கல்லூரி மாணவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.